செய்ய வேண்டிய சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேற்றைக்கு தொடங்கிய தமிழக சட்டப்பேரவை இன்று 2வது நாள் அலுவலை மேற்கொண்டது. நேற்றைக்கு இரங்கல் தீர்மானத்தோடு அவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த சூழலில் முதலமைச்சர் குறித்து சபாநாயகர் ஒரு வாழ்த்து மடலை வாசித்தது அவை விதிகளுக்கு புறம்பானது என்று கூறி எதிர்க்கட்சிகள் தங்களது கருத்தை தெரிவித்திருந்தார்கள். அதே போன்று அப்துல் கலாம் குறித்து தங்களது கருத்தை பதிவு செய்ய அனுமதி மறுக்கப்பட்டது என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இன்றைய அவையை பொறுத்தவரை 110 விதியின் கீழ் 22 அறிவிப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டிருந்தார். இதற்கும் பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து ஆட்சேபனையும் எதிர்ப்பும் விமர்சனமும் வந்திருக்கின்றன. மேலும் திமுகவினுடைய சட்டமன்ற கட்சித் தலைவர் ஸ்டாலின் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானத்தை ஏற்க முடியாது என சபாநாயகர் தெரிவித்ததும் அதற்கு ஸ்டாலின் சில விதிகளை சுட்டிக்காட்டி பதிலளித்தது என்று வாத பிரதிவாதங்களோடு இன்றைய அவை நிகழ்ந்தது. பிற எதிர்க்கட்சிகளும் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி வெளிநடப்பு செய்திருந்தன. இப்படி 2வது நாளிலேயே தமிழக சட்டசபை ஒரு விறுவிறுப்பை கட்டத்தை அடைந்திருக்கிறது. இன்னும் 17 நாட்கள் இந்த அவை என்பது சிறிய விடுமுறைகளோடு இணைந்து 17 நாட்கள் அலுவல் நாள் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த இன்றைய நாளின் அலுவல் போன்றுதான் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகின்றனவா? மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களில் எதிர்க்கட்சிகளுக்கு பரிபூரண இடம் என்பது அளிக்கப்படுமா, அல்லது இடையூறுகள் இருக்கும் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நடிப்பில் நடைபெறுமா என பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. 110 விதி என்பது இன்றைய நாளின் மைய விவாத புள்ளியாக இருக்கும் பட்சத்தில் அதில் தொடங்கி பல்வேறு விடயங்கள் குறித்து நாம் இன்றைய அமர்வில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த திரு வேல்முருகன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு மனுஷபுத்திரன், ஃபார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு PV கதிரவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு லாசர் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். திரு வேல்முருகன், 110 விதி, இப்போ மத்திய அரசுல ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அவசர சட்டம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றும் போது ஆர்டினன்ஸ் ராஜ் அப்படின்னு மத்திய அரசு விமர்சனம் பண்றாங்க. விவாதத்திற்கே வராது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் 110 அறிவிக்கலாங்கிற முடிவுக்கு இந்த அரசு வந்துருச்சா? ஒரே நாளில் 110 விதிகள் 22 வகையான அறிவிப்புகளை வெளியிட வேண்டிய தேவை என்ன இருக்கு? விவாதம் என்பதே தேவையில்லை சட்டமன்றத்தில் ஒரு முடிவுக்கு இந்த அரசு வந்துருச்சா? இல்ல, இந்த 110 விதி என்பதே ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை அறிவிப்பதற்கு அல்லது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை சொல்வதற்கு நம்முடைய சட்டமன்ற விதிகளில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை பயன்படுத்தி முதலமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் சிறப்பு நேர்வாக இதை அவர்கள் அறிவிப்பார்கள். இது ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் நடந்தேறி வருகிறது. குறிப்பாக நான் 10 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலும் இந்த விதி 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்திலும் 5 ஆண்டு காலம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். இந்த விதி 110 கீழ் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆக அந்த அறிவிக்கப்படுகின்ற அந்த விதி 110 கீழ் அறிவிக்கின்ற அறிவிப்புகள் இந்த மக்களுக்கானதா, இந்த மண்ணுக்கானதா, இந்த மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்கக்கூடியதா, அது அரசு சார்ந்த நல்ல திட்டங்களா? அப்போ அதைத்தான் நான் பார்க்கணுமே தவிர ஏன் அவங்க 110 அறிவிக்கிறாங்க அப்படின்ற கேள்வி இல்லை. விவாதங்கள் விவாதிக்கப்படுவதற்கு என்பதற்காக தான் அந்த ஒவ்வொரு மானிய கோரிக்கையாக நிறைவேற்றப்பட்டு அந்த மானிய கோரிக்கை நிறைவேறுவதற்கு முன்பாக விவாதங்கள் நடத்தப்படுகின்றன. ஆக ஒவ்வொரு கட்சிகளும் அவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையாற்றவாறு நேரங்களை ஒதுக்கி தந்து அதற்கான இதெல்லாமே மரபு. இன்னைக்கு நடந்தது வேளாண்மை, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை. ஆனால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு எல்லாம் சுகாதாரத்துறை இருக்கு. சுகாதாரத்துறை மானிய கோரிக்கை இன்னொரு நாள் நடைபெற இருக்கிறது. அப்ப இன்னொரு துறையினுடைய மானிய கோரிக்கை நடைபெறும் போதே வேறொரு துறையை பற்றிய அறிவிப்பை முதலமைச்சரே வெளியிடுவது என்பது ஒரு மரபு மீறிய செயலாக எல்லாமே முதலமைச்சருக்குள்ளதான் இருக்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான ஏற்பாடுன்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்ல, அப்படி இல்லை. நீங்க அந்த அறிவிப்புகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பாக இன்றைக்கு நாம் இதை விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு பேசக்கூடிய ஒரு அறிவிப்பாக அது அமைந்திருக்கிறது. அந்த 22 அறிவிப்புகளும் விதி 110 கீழ் 22 தலைப்பின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அத்தனை அறிவிப்புகளும் இன்றைக்கு ஒரு மருத்துவ கல்லூரியில் இருந்து இன்றைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான சாதாரண மருத்துவ வசதியிலிருந்து தனியார் மருத்துவமனைகள் 5000 முதல் 12,000 வரை ஒரு முழு உடல் பரிசோதனை செல்வதற்காக வாங்கப்படுகின்ற தொகையிலிருந்து
இன்றைக்கு கர்ப்பிணி பெண்களுக்கான 11 விதமான நாட்டு மருந்து என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகைகளை உள்ளடங்கிய மருந்துகள் தருவதிலிருந்து அது அத்தனையுமே அந்த 22 தலைப்பியங்களில் வழங்கப்பட்ட அது அத்தனையுமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பு. அதனால்தான் மானிய கோரிக்கையில் விவாதிக்கின்ற போது அதை குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதில் உரையில் அவர் அறிவிப்பு வெளியிடுவார். அறிவிப்புகளுக்கென்று புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டப்பேரவையினர் இருக்கை முன் வைக்கப்படும். அது முறையான அறிவிப்புகள் என்பது மானிய கோரிக்கையின் மீது விவாதித்து அதற்கு பிறகு அரசு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அளிக்கக்கூடிய அறிவிப்புகள். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பது என்பது இது இன்னைக்கு ஒரு மாவட்டத்துக்கான மருத்துவக் கல்லூரி சுதந்திர இந்தியாவின் 69 ஆண்டு காலமாக ஒரு மாவட்டத்திற்கான மருத்துவக் கல்லூரி இல்லாத ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பதை அறிவிக்கின்ற போது உண்மையிலேயே ஒரு சிறப்பு கூறு ஒரு திட்டம். அது அறிவிப்பதில் தவறில்லை என்றுதான் முதலமைச்சர் 110 கீழ் அறிவிப்பது மக்களுடைய தேவை. விவாதத்துக்கு பிறகு அமைச்சர்கள் தனியாக அறிவிப்பு வெளியிடுவாங்க. அதுக்கு வேறுபாடு இருக்குன்னு வேலுமுருகன் சொல்றாரு. இது சரியா? இல்ல, அதாவது நம்ம மக்களுக்கான நலவாழ்வு திட்டங்களை அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 110 விதியின் கீழே அறிவிக்கிறது என்பது ஒரு அமைச்சர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துறை சம்பந்தமாக ஒரு அறிக்கையை வெளியிடலாம் என்றுதான் அதில் விதி இருக்கிறது. எல்லாவற்றையும் முதலமைச்சர் தான் வெளியிட வேண்டும் என்பது அவர் தன்னுடைய ஒரு புரொபகேண்டாவிற்காக தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக கிட்டத்தட்ட தன்னுடைய தேர்தல் பிரச்சார மேடையை போல அவர் சட்டசபையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால் தான் அவர் எந்த நெறிமுறைகளை பற்றியும் கவலைப்படுவதில்லை. இன்றைக்கும் வெளியிட்டிருப்பது என்பது ஒரு தேர்தல் அறிக்கை போல அவர் பேசுகிறாரே ஒழிய அதற்கு மேல் அதில் எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை. இது சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. அதாவது ஸ்டாலின் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு சொன்னார், இந்த 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் 5% நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் நான் அரசியல் வாழ்க்கையிலிருந்தே விலக தயார் என்று பகிரங்கமாக ஒரு சவால் விடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த சவால் எதிர்கொள்ளப்படவில்லை. இன்றைக்கு கலைஞர் அவர்கள் இதை பற்றி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையிலே ஒரு புள்ளிவிவரத்தை சுட்டிக்காட்டுகிறார். அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த 4 வருஷத்துல 110 விதியின் கீழே மொத்தமாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் 84,374 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல செலவு மதிப்பீட்டு தொகை அதான் 84 கோடி ரூபாய். இதுல செலவு செய்யப்பட்டதோ 12,733 கோடி ரூபாய் தான். வெறும் 12% தொகை மட்டும்தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நீங்க மறுக்கணும்னு சொன்னா, இது தவறுன்னு சொன்னா சட்டசபையில் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்க. இதைத்தான் ஸ்டாலின் திரும்ப திரும்ப கேட்கிறாரு. முன்னர் நடந்த அவையில அவை முன்னவராக அப்போது இருந்த நத்தம் விஸ்வநாதன் இந்த சவால் திமுக பொருளாளர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் விடுத்த சவாலை சட்டமன்ற கட்சி தலைவராக அவருக்கான விளக்கத்தை நத்தம் விஸ்வநாதன் கொடுத்தாரு. என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்படலன்னு சொன்னாரு. அப்போதும் திராவிட முன்னேற்ற அதிகாரப்பூர்வமாக நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய என்னுடைய கேள்வி இல்ல, நான் என்ன சொல்றேன்னா என்னுடைய கேள்வி நீங்க சொன்னது என்னோட கேள்வி. அப்ப 110 விதியை தேர்தல் புரோபகேண்டாவாக ஜெயலலிதா பயன்படுத்துகிறார் என்றால் அதை பார்த்து பயந்து 110 திமுக விமர்சிக்குதா? இல்ல, இது பாத்தீங்கன்னா இந்த கேள்வியில் எனக்கு அர்த்தம் இருக்கிறதா தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு 110 விதியின் கீழே இவ்வளவு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு, எங்க செயல்படுத்தப்பட்டிருக்கு? இவ்வளவு திட்டங்கள்ல மொத்த செலவீட்டு தொகையில ஒரு 10-12% செலவிட்டப்பட்டிருக்குன்னா அந்த திட்டங்களுடைய நிலை என்ன? இதுதான் அடிப்படையான கேள்வி. அப்ப எதிர்க்கட்சிகள் என்ன கேட்கிறாங்க? சரி, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் பொய்ன்னு சொல்றீங்கல்ல, எந்தெந்த திட்டத்தை எவ்வளவு அளவு நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுங்க. ஜனநாயகத்துல கேட்கறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இல்ல, ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிருந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதோட மட்டும் இல்லாம இன்றைக்கு கலைஞர் அறிக்கையில ஒவ்வொரு திட்டத்தையும் சுட்டி காட்டுறாரு. இந்த திட்டங்கள் இங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இங்க நின்று போயிடுச்சு அப்படின்னு அதை சொல்லணும்னா இங்க 1 மணி நேரம் ஆகும். அவ்வளவு விஷயங்களை சுட்டி காட்டுறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா மறுக்கிறதுனா இந்த மாதிரி தொலைக்காட்சி விவாதங்கள் இது பேசுற விஷயம் இல்ல, இது மக்களுடைய அடிப்படையான விஷயங்கள். ஒரு அரசு அதை நிறைவேற்றவில்லை என்றால் அதை சுட்டிக்காட்டுவதற்கான பிரதான பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விவாதிக்க மறுக்கிறீர்கள். அதை பற்றி ஏன் நீங்கள் எந்த ஒரு பதிலும் சொல்ல சட்டசபையில் மறுக்கிறீங்க? அதான் கேள்வி. அப்படி பார்க்கிற போது இந்த 110 அறிவிப்பு என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மோசடியாக இருக்கிறதே ஒழிய இது தேர்தல் ஆதாயத்திற்காக, தேர்தல் அஜெண்டாவாக, பிரச்சாரத்திற்காக திட்டமே கிடையாது. அதிமுகவும் முதலமைச்சர் ஜெயலலிதா பயன்படுத்துறாங்க அப்படின்னு மனுஷபுத்திரன் சொல்றாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, குறிப்பாக தென் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இந்த 110 விதி உங்கள் தொகுதி அறிவிப்புகள் நிலை என்ன? அதாவது 110 விதியில முதலமைச்சரோ அமைச்சரோ அறிவிக்கலாம் என்று சட்டத்தில் இருக்கு. அந்த அடிப்படையில் இன்னைக்கு அறிவிக்கலாமுங்க. கடந்த 4 வருஷமா அறிவிச்சு வர்றாங்க. ஆனால் 4 வருஷமா அறிவிச்சு வர்றதை இதே மாதிரி மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் கேட்டார். அப்போ இப்போ இருக்க நிதி அமைச்சர் அப்போ முதல்வராக இருந்தார். எல்லா அறிவிப்புகள் 110 அறிவிப்பு பூரா டீட்டெயிலான பதிலை சொன்னார். சட்டமன்றத்தில் பதிவாயிருக்கு. ஆனால் பதிவாயிருக்கு, அதுக்கான செய்திகள் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலது மட்டும் அதில் கூடிட்டு காமிச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் பதிவாயிருக்கு.
அப்படிப்பட்ட நிலையிலும் இவங்க வந்து இன்னைக்கு 22 அறிக்கை சொல்லியிருக்காரு, அம்மா சொல்லியிருக்காங்க, முதல்வர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மருத்துவக் கல்லூரி வாரது, ஒரு பெண்களுக்கு ஒரு சிரஞ்சீவி ஒரு மருந்து, அதாவது மகப்பேறு மூலிகைகள் கொடுப்பது, இது மாதிரி ஒரு நல்ல நல்ல திட்டங்களை கொடுப்பது எந்த நாள்லையும் கொடுக்கலாம். அன்னைக்கு மானிய கோரிக்கைகளை கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அது இன்னும் அது விரைவா வந்து நடைமுறைக்கு வந்துடும். அதனால அந்த அதாவது தேர்தல் கண்ணோட்டத்தில் செய்யறாங்க. சொல்ல போனா அவங்களுடைய தேர்தலில் வந்து அதாவது ஒரு கட்சி எந்த நாள்லயும் நல்ல திட்டங்களை அறிவிக்கலாம். ஆனா ஒரு அமைச்சர் அது துறைக்குன்னு பொறுப்பா இருக்காருல்ல, அப்ப அவருக்கு என்ன வேலை இருக்காங்க? இல்ல அதுல இவங்க எல்லாம் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவங்களுடைய வாழ்த்துக்களோடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவங்க அறிவிக்கிறதுல முதலமைச்சர் அறிவிக்க கூடாதுன்னு எந்த சட்டத்திலும் இல்லை. அந்த உரிமையில அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்கள வேறவங்களை அறிவிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல. இவங்க அறிவிக்கிறாங்க. நல்ல திட்டம், மக்களுக்கு தேவையான திட்டம், தேர்தல் காலத்துல கொடுத்த வாக்குறுதியை பூரா நிறைவேற்றிட்டு வராங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் நல்ல திட்டங்கள் வந்து அதை அறிவிக்கிறது அவங்களுடைய கடமை. 110 விதியில அறிவிக்கிறது இல்லங்க. ஒண்ணு சொல்றேன், அறிவிப்புகள் பிரச்சனை இல்ல, அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. எதெல்லாம் நடைமுறைக்கு வந்துச்சுங்கிறது ஒரு கேள்வி. 110 விதியின் கீழே விவாதம் இருக்கக்கூடாதுன்னு எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறீங்க. அதுக்காக தான் விவாதம் இல்லைங்கிறது கீழே கொண்டு வரீங்க. ஆனா முதலமைச்சர் புகழ்ந்து பாடுறதுக்கு மட்டும் அங்க இடம் கொடுக்கப்படுது. அப்ப இது உண்மையில என்ன விதிமுறை நீங்க பின்பற்றுறீங்க? 110 விதியை குறைந்தபட்சம் நீங்க மதிக்கிறீங்களா? அதுல அதாவது நான் இதுக்கு தான் சொல்றேன், ஒண்ணுமே தேவையில்லை. சட்டமன்றத்துல பதிவாயிருக்கு. இப்ப இருக்க நிதியமைச்சர் தவறான அதாவது அண்ணா சொன்ன எழுத்தாளர் சொன்னாங்க, இந்த வந்து 110 நிறைவேற்ற அறிவிப்பு தான் இருக்கு, அது ஒன்றும் நிறைவேற்றப்படல. திரு ஸ்டாலின் அவர்கள் 5% தான் நிறைவேற்றிருக்கு, அரசியல் விட்டு விலக தயாராங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த அறிவிப்புகள்ல 60% அறிவிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்களுடைய கடந்த கூட்டத்தொடர்ல அப்போது முதலமைச்சர் அந்த பன்னீர்செல்வம் ஒரு டீடைல் ரிப்போர்ட்டை படித்து காமிச்சார். கிட்டத்தட்ட 23 நிமிஷம் முடிச்சார், 23 நிமிஷம் படிச்சார். அவை முன்னவரா அப்போது இருந்த அத்தம் விஸ்வநாதன் அவர் துறை சார்ந்த விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அதுக்கான விளக்கத்தை கொடுத்தார். இருவரும் சேர்ந்துதான் 110 விதிகள் இருந்த விஷயங்களை பகிர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் விளக்கம் கொடுத்தாங்க. அது மினிட்ல இருக்கும்போது வெள்ளை அறிக்கை கூட நீங்க கேக்குற டிமாண்ட் இல்ல. மினிட்ஸுக்கு வெள்ளை அறிக்கைக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யறப்ப எந்தெந்த துறையில என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதுங்கிறத அந்த அமைச்சர் அதிகாரப்பூர்வமா இங்க முன்வைக்கணும். ஆனா இங்க முன்வைக்கப்படல. நாங்கள் செய்தோம் அப்படின்னு அதிமுகவும் நீங்க செய்யல அப்படின்னு திமுகவும் சொல்லுது. ஆனால் நம்ம கேள்வி என்னன்னா, மக்களுக்கு போய் சேர்ந்ததா? அறிவிப்புகள் சந்தோஷம், ஆனா அறிவிப்புகள் மக்களிடம் சேர்ந்ததாங்கிறதா? அது அந்த கேள்வி உங்களிடம் முன்வைக்கப்பட்டால் உங்கள் பார்வை என்ன? 110 விதி என்பது தமிழ்நாட்டில் இதற்கு முந்தைய பல காலங்களில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையின் மீது அவசர நிமித்தமாக மட்டும் அது சொல்லப்பட்டு வந்தது. அது எந்த மக்களிடமோ அல்லது சட்டமன்றத்துக்குள்ளோ அது பற்றி பெரிய எதிர்ப்புகளோ ஆட்சேபனைகளோ வந்ததில்லை. ஆனால் சமீபத்தில் அனைத்து அறிவிப்புகளையும் முதலமைச்சரே 110 விதியின் கீழ் அறிவிப்பது என்பது தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. இதை ஒட்டி ஒரு கடுமையான முணுமுணுப்பு என்பது இருந்தது. நீங்கள் குறிப்பிட்டது போல மானிய கோரிக்கைகளின் மீதான விவாதங்கள் நடக்கிறது. சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அவர் சம்பந்தப்பட்ட துறையின் மீது அரசு என்ன நிலை எடுக்கிறதோ முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவை அவர் அறிவிக்க வேண்டும். ஆனால் அந்த அமைச்சருக்கு எந்த விதமான முக்கியத்துவமோ அல்லது அவருக்கான ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமையோ அல்லது அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விஷயங்களோ அவர் மூலமாக அறிவிக்கப்படவில்லை என்றால் ஒரு சட்டமன்ற ஜனநாயகம் தமிழ்நாட்டில் முறையாக அமுல்படுத்தப்படுகிறதா என்ற பொறுங்க நான் சொல்லிக்கிறேன் என்ற கேள்வி என்பது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்ட வர்றோம். நாங்கள் பல நேரங்கள் அதனாலதான் நன்றி அறிவிப்பு கூட்டங்களில் முக்கியமான மக்கள் பிரச்சனைகளில் மட்டும் நன்றி அறிவிப்போம். எல்லாத்துக்கும் அதற்கு நன்றி அறிவிப்பதை நாங்கள் ஏற்கவில்லை. எங்களுடைய கட்சியிலே அப்படி முடிவு செய்தோம். ஒன்று. இரண்டாவது, பல அமைச்சர்களுக்கு அந்த மானிய கோரிக்கையின் மீதான அமைச்சர்களே பல பேருக்கு முதலமைச்சர் அறிவிக்கிற அறிவிப்பு தெரியாமல் அவர்கள் எந்திரிச்சு அம்மாவுக்கு நன்றி சொல்வார்கள்.
அப்படி என்றால் ஒரு சட்டமன்ற ஜனநாயக மரபு என்பது அங்கே அமலாகிறதா என்கிற கேள்வி நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை தான் கேட்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப மானிய கோரிக்கை மீதான அவரோட கருத்துக்களை முதல்ல எதிர்க்கட்சிகளை பேச விடுறாங்க, ஒவ்வொரு கட்சியா பேசுறீங்க, பிறகு அமைச்சர் அந்த எல்லாத்தையும் சம்மப் பண்ணி பதில் சொல்றாரு. இறுதியில அறிவிப்புகள்னு ஒரு புக் கொடுக்குறாங்க, 4 பக்கத்துக்கு ஒரு புக் கொடுக்குறாங்க எல்லா துறைக்கும். அதுலயும் சில அறிவிப்புகள் இருக்கு, அது துறை சார்ந்த அறிவிப்புகள் இருக்கு. அப்ப அது வந்து ஒரு லிமிட்டடான போர்ஷனுக்குள்ள இருக்கிற அறிவிப்பும் ஒரு பெரிய விஷயங்களே முதலமைச்சர் அறிவிக்கிறது ஸ்டைல வைக்கிறாங்க. இது என்ன தப்பு இருக்கு? இதுல தப்புன்னு இல்ல. அப்படின்னா அந்த மானியத்துறை அமைச்சருக்கு அது அவர் சார்ந்து இருக்கக்கூடியதையெல்லாம் அவர் இப்ப நீங்க தான் சொன்னீங்க, நாளைக்கு சுகாதாரத்துறையின் மீதான மானிய கோரிக்கை விவாதம் இருக்கிற பொழுது இப்பொழுது முதலமைச்சர் வேற மானியங்கள், வேளாண் மானியமும் குடிசை மாற்று வாரியமும் நடந்து கொண்டிருக்கிற பொழுது இது அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்ற உங்களது கேள்வியில நியாயம் இருக்குது என்றுதான் நான் கருதுறேன். இல்ல அந்த இடத்துல அவங்க சொல்ற பதில்ல அதை வச்சு உங்களை கேட்கிறேன். ஒரு துறையோட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அறிவிப்புகளை முதலமைச்சர் சொல்லிடுறாங்க, சாதாரண விஷயங்கள்ல அமைச்சர் சொல்லிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதை நீங்க நியாயமாக பாக்குறீங்க? இல்ல அத எல்லா அறிவிப்புமே முதல்வர் தான் அறிவிப்பது என்பது ஒரு ஜனநாயக ரீதியான நடைமுறை. அழைக்கப்படுகிறது 2013 110 விதியின் கீழே முதல்வர் அறிவித்தார், காவிரி டெல்டா பகுதியில் பாசன மேம்பாட்டு திட்டத்திற்காக 1560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். ஆனால் இப்பொழுது வரை அந்த பணிகள் துவக்கப்படவில்லை. இது வந்து தொடர்ந்து திரு கதிரவன், அதாவது எதுக்குமே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும். இப்போ ஒரு திட்டம் அறிவிக்க போறீங்கன்னா முறையாக சட்டமன்றத்தில் விவாதம் நடத்தும் போது அந்த திட்டத்தால் எந்தெந்த தொகுதிகள் பலன் பெறுதோ அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஆட்சேபங்கள் இருந்து ஆட்சேபங்கள் சொல்லுவாங்க, வரவேற்பு இருந்தா வரவேற்பு சொல்லுவாங்க. ஆனா அவர்களிடம் எந்த கருத்தையும் கேட்காம ஒரு துறை சார்ந்த ரிவ்யூ மீட்டிங் நடத்திவிட்டு அந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு வந்து உடனே 110 ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறதுங்கிறது அந்த திட்டம் நிறைவேறதா இல்லையா, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இல்லாம ஒரு சர்வாதிகார போக்கோடு இருக்கு அப்படின்னு விமர்சனம் ஏன் தவறுன்றீங்க? இல்ல அது தவறான, இப்ப நீங்க சொல்வது அப்படி இருக்கவே முடியாது. ஏன்னா அதிகாரிகளோட கலந்துக்கிறவங்க அந்த அமைச்சரோட கலக்காம பண்ணவே மாட்டாங்க. அதாவது நம்ம சகோதரர் சொன்னாரு, அதாவது அந்த துறை அமைச்சருக்கே தெரியல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தவறான ஒரு செய்தி. சட்டமன்றத்துல பார்த்தத சொல்றேன். இல்ல அது எப்படி இல்ல அவர் கேக்குறது என்னன்னா, நீங்க டிஸ்கஸ் பண்றது அவர் கேக்குறது என்னன்னா, எப்படி நான் அதை புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு அமைச்சருடைய துறை சார்ந்த அறிவிப்பு முதலமைச்சர் சொல்லிடுறாங்க, அந்த அமைச்சர் இருந்துச்சு முதலமைச்சருக்கு நன்றி சொல்றாரு. இது என்ன புது வகையான மரபுன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல. அது கேக்குறாரு. அது என்னன்னா முதல்வர் அறிவிக்கும் போது அத அவரை வாழ்த்தி பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஒண்ணு வாழ்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லலையே. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது ஒரு நல்ல செய்தியை, நல்ல திட்டங்களை மக்களுக்காக அந்த துறையின் சார்பாக முதல்வர் அறிவிக்கிறார், மறுக்கல. அது நல்ல செய்தி தானே, அது ஒரு நல்ல செய்தி தானே. இத்தனை அமைச்சர் அதிகாரிகள் வச்சிட்டு நேரடியாவே அதாவது இல்ல அமைச்சர்னு ஒரு போஸ்ட் அதே மாதிரி தான் முதல்ல 5 வருஷம் அப்படிதான் நடந்துச்சு. கிடையாது, எல்லாமே அதாவது ஆட்சியில சுயாட்சியோட செயல்பட்டாங்க. திமுக செஞ்சு அதிமுக செஞ்சாங்களே போக வேண்டாம். மந்திரி சபை என்பதே கூட்டு தலைமை தானே, கூட்டு தலைமை தானே. முதல்வர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா அப்ப கூட்டு தலைமைக்கான என்ன அடையாளங்கள் வெளிப்படுது? திரு மனுஷபுத்திரன், அதாவது வெள்ளை அறிக்கை கேட்கிற கோரிக்கை என்பது நியாயமானது அப்படின்னு ஏற்றுக்கொண்டாலும் வெள்ளை அறிக்கை கேட்பதன் மூலமாக இந்த அரசை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியும், அந்த அரசு விஷயங்களை செய்யவில்லை என்றால் அதை தாண்டி திமுக எதை இலக்காக வைத்து வெள்ளை அறிக்கை கோரிக்கை வலியுறுத்தல? சட்டமன்றம் என்பது எதற்காக இருக்கிறது? அரசினுடைய செயல்பாடுகளை விவாதிப்பதற்கான ஒரு இடம் தான் சட்டமன்றம். மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான ஒரு இடம் தான் சட்டமன்றம். வெள்ளை அறிக்கை என்பது அதனுடைய ஒரு பகுதி. ஏன் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம் என்றால் அதன் மீது விவாதம் நடத்த முடியும். இந்த இவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் சரியா தவறா என்கிற விஷயங்களை விவாதிக்க முடியும். ஆனால் இதை நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், போகிற போக்கில் நாங்கள் சில புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லிக்கொண்டே இருப்போம், அது உண்மையா பொய்யா என்பதை பற்றி கூட பேச ஆரம்பித்தால் உடனே வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்களை என்ன விதமான அவமானகரமான சொற்கள் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி அவங்களை ப்ரோவோக் பண்ண வேண்டியது. ப்ரோவோக் பண்ண உடனே அவங்க ரியாக்ட் பண்ண உடனே அவங்க சபையில இருந்து வெளியேற்ற வேண்டியது, இல்லைன்னா அவங்களா வெளிநடப்பு பண்ண வைக்கிறது. இது எத்தனை காலமா இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க பயன்படுத்தலாம்? இந்த அரசு முதலமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் அறிவிக்கிற அறிவிப்புகளை நிறைவேற்றப்பட்டதா இல்லையா என்பதை குறித்து வெள்ளை அறிக்கை கேட்பதில் நான் மாறுபடுகிறேன். அதாவது ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது, அதை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கேட்பதில் நியாயம் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்டது, அதை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வைக்க சொல்வதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் இது போன்ற முதலமைச்சர்களோ அமைச்சர் பெருமக்களோ அறிவிக்கின்ற அறிவிப்புகளை நிறைவேற்றுவதை குறித்து அதை ஆய்வு செய்வதற்கென்று தமிழ்நாடு சட்டமன்றம் இயங்காத காலங்களில்
பல்வேறு துறைகளை குறித்து ஆய்வு செய்வதற்கான பல்வேறு குழுக்கள் இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பார்கள். அதுபோல் அரசு உறுதிமொழி குழு என்று ஒரு குழு இருக்கிறது. அது இந்த 110 என்கிற இந்த அறிவிப்புகளையும் மாண்புமிகு முதலமைச்சர்கள், அமைச்சர் பெருமக்கள் பரிசீலிக்கப்படும், ஆவண செய்யப்படும் அறிவிப்புகள், அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள், இதை குறித்து ஆய்வு செய்யும். சட்டமன்றம் இயங்காத காலங்களில் துறையினுடைய செயலாளர், துறையினுடைய தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து அந்த அறிவிப்புகளை நிறைவேற்றுவதற்கு என்ன காரணம் என்பதை சிஸ்டம் எல்லாம் சரி. ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். பேரவைத் தலைவர் தலைமையில் அனைத்து கட்சி குழுக்களுக்கு இவங்க எம்எல்ஏக்களே அதில் இருப்பாங்க, கேள்வி எழுப்பலாம். ஒண்ணு. இதுக்கு மேல இந்திய நாட்டுடைய அக்கவுண்டன்ட் ஜெனரல், தமிழ்நாட்டுக்கான அக்கவுண்ட் ஜெனரல் அதில் இடம்பெற்றிருப்பாரு. அவர் இந்த திட்டம் இத்தனாம் தேதி நீங்க அறிவிச்சீங்க, இத்தனை ஆண்டு காலம் நிறைவேற்றல, இதனால அரசுக்கு கூடுதல் இவ்வளவு இழப்புன்னு சொல்லி அவருடைய அக்கவுண்ட் அறிக்கையை தாக்கல் பண்ணுவார். அதன் மூலமாக ஒரு அரசுடைய அறிவிக்கப்பட்ட திட்டங்களை கமிட்டி தலைவராக நடத்துவேன். நான் சொல்றேன் கேட்டுங்க. உங்க கட்சி எம்எல்ஏக்களை தலைவராக கொண்ட எதிர்கட்சி தலைவர் தான் குழுக்கு தலைவர். அவர் என்ன பண்றாரு? ஏன் நடைமுறைப்படுத்த, ஏன் திட்டத்தை நிறைவேற்றல, ஏன் அறிவிப்பு நிறைவேற்றல சொல்லி கூட்டு செக்ரட்டரி கேளுங்க. செய்யாத மாவட்ட ஆட்சித்தலைவர் சஸ்பெண்ட் செய்யுங்க. மனுஷபுத்திரன் கொஞ்சம் இருங்க. என்னோட கேள்வி இல்ல, உங்க பதில் என்னோட கேள்வியோட சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் இருங்க. மனுஷபுத்திரன் அவர் கேட்கிற கேள்வி முடிச்சு அவர் கேட்கிற கேள்வி என்பது, ஒரு சட்டமன்ற குழு ஒவ்வொரு துறைக்கும் இருக்கு. அந்த துறையில பல கட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க. அதுக்கு மாதம் கூட்டம் நடக்குது, ஒரு காலமுறை அடிப்பில் கூட்டம் நடக்குது. அப்போது அந்த கூட்டங்களில் ஆட்சேபனை தெரிவிக்கலாம், அது நிறைவேறவில்லை என்றால் கட்சி தலைமைக்கு சொல்லி அறிக்கை வெளியிடலாம், போராட்டங்கள் நடத்தலாம். இதையெல்லாம் செய்யாமல் வெறுமனே வெள்ளை அறிக்கை கேட்பது என்பதும் ஒரு அரசியல் சொல்றாரு. இதுக்கு பதில் என்ன? இந்த கூட்டங்களில் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு பதில் இல்லாமல், இந்த கூட்டங்கள் முறையாக நடக்காமல், வேறு வழியே இல்லாமல் தான் சட்டசபையில் முன்வைக்க வேண்டியது. சரி, அது அப்படியே கதிரவன் பதில் சொல்லலாம். பப்ளிக் அப்படி பொது சபையில இது பொதுமக்கள்கிட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாமே தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இவ்வளவு திட்டங்கள் அறிவிக்கிறாங்க, ஆனா எதுவுமே நடைமுறையில் இல்லைங்கிறது திரும்ப திரும்ப கேட்கப்படுது. யாராவது பதில் சொல்றாங்களா? முதலமைச்சர் வாயை திறந்தா மட்டும்தான் இங்க ஸ்டேட்னு ஒண்ணு இருக்கிறது தெரியும். ஒரு அமைச்சர் பதில் சொல்றாரா? ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு ஏங்க அமைச்சர்களை விடுங்க, 5 மாசம் ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, அவரே ஒண்ணுமே வாயை திறக்க மாட்டேங்கிறார். சட்டமன்ற குழுக்களுடைய சட்டமன்றத்துல ஒரு பணம் ஒரு பைசா செலவழினோம்னாலும் சட்டமன்றத்தில் ஒப்புதலோட தான் படம். அதாவது 110 இன்க்ளூடிங் 110. அப்படி நடக்கும்போது ஆடிட்டுக்கு இது எல்லாமே அப்படியே போகும். அந்த விஷயங்கள்ல அவங்க சரியா பண்ணலைன்னு சொன்னா ஆடிட் அப்ஜெக்ஷன் வரும். ஒண்ணு செய்யல, இந்த அதாவது இந்த ஃபண்டை வேற எதுக்கு பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டிக்கு வரும். அதுல 25 பேர் டிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்கள், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க எல்லாமே அதுல கலந்து 20 பேர் சட்டமன்ற உறுப்பினருக்கு அதிகாரிகள் இருக்காங்க. அதுல ஆய்வு பண்றோம். அதுல என்னத்தினால இது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு ஆய்வு பண்ணி அதுல சர்டிஃபை பண்றோம்.
அவங்க மேல ஒரு குழு, அந்த குழு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது சட்டமன்றத்திற்கு. அதை வச்சு யார் தப்புனாங்கன்னா அந்த தப்புன அதிகாரி மேல பரிந்துரையை ஏற்று அந்த செக்ரட்டரி மீது நடவடிக்கை தலைவர் மீது நடவடிக்கை அதாவது பழைய முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் நிதி அமைச்சர் வந்து டீடைல் ரெக்கார்டோட கொடுத்திருக்காரு. நீங்களும் பார்த்திருக்கீங்க, பேப்பர்ல வந்திருக்கு. உங்களுக்கு இப்ப எப்ப வேணாலும் காப்பி எடுத்துக்கலாம். சட்டமன்றத்தில் நடக்கிறது எப்ப வேணாலும் காப்பி எடுத்துக்கலாம். நீங்க வெளில இருக்கு, அதாவது அரசியல் பண்ணும்ன்றதுக்காக ஏதாவது சொல்லணும். சொல்றதே நான் ஏற்கல. 50% சொல்லுங்க பேசலாம். திரு சார், 110 அறிவிப்புகள் ஒன் வே டிராபிக்கா இருக்கு, அறிவிப்பு மட்டும்தான் இருக்கு, நிகழ்வுகள் இல்லை அப்படின்னு. ஆனா மறுபுறத்தில் இல்ல இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு பதில் வருது. எல்லாத்துக்கும் உடனடியாக வெள்ளை அறிக்கை கொடுத்துட முடியாது, அவ்வளவு அறிவிப்புகள் இருக்கு, அதுக்கான குழுக்கள் செயல்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? 110 விதியின் கீழ் முதல்வர் அறிவிக்கக்கூடிய தொகைகள் முழுவதும் ஒதுக்கப்படுகிறதா என்கிற விவரத்தினை சட்டமன்றத்திற்கு முன் வச்சாதான் இவ்வளவு தொகைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு, இதுல இவ்வளவு செலவாயிருக்கு, இவ்வளவு செலவாகவில்லை என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு விவரமே சட்டமன்றத்துக்கு முன்னாடி வைக்கப்படாம இருக்கிறப்ப அது அந்த மாதிரி அந்த தொகை ஒதுக்கப்பட்டதா செலவழிக்கப்பட்டதா என்கிற சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கு வருவது அதுல நியாயம் இருக்கு. 110 விதியில வந்ததே உடனே நெட்ல வந்துருது. அறிவிப்புகள் மட்டும்தான் வருகிறது. அதனாலதான் இந்த சந்தேகம் வர்றதுக்கு நம்ம 110 பத்தி நிறைய பேச நினைக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு போறோம். திரு மனுஷபுத்திரன், மானிய கோரிக்கை மீதான விவாதம் அது இந்த சட்டசபை கூட்டத்தொடர் ரொம்ப முக்கியமான கூட்டத்தொடர். இந்த ஆட்சி காலத்தில் ஒரு முழுமையான மானிய கோரிக்கை கூட்டத்தொடர் இது இருக்க போகிறது. அடுத்தது முழுமையாக நடைபெறக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. அப்படி இருக்கும்போது இதில் வெளிநடப்பு செய்துவிட்டு மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்காமல் இருப்பதோ இல்ல தனிநபர் தீர்மானம் கொடுத்து அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஒரு சர்ச்சை உருவாக்கி அதனால் வெளிநடப்பு செய்வது என்பதோ திமுக அதனுடைய தார்மீக கடமையிலிருந்து சற்று விலகி போகுது அப்படின்ற விமர்சனத்திற்கு உள்ளாவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அதை ஏன் திமுக செய்கிறது? இல்ல, அதாவது தார்மீக கடமைங்கிற ஒரு விஷயம் வந்து முதல்ல எல்லாத்துக்கும் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும். வந்துட்டு ஒரு சபாநாயகர் இருக்காரு சட்டசபையில, அவர் ஒரு ஆளுங்கட்சியினுடைய இருந்து வந்த ஒருத்தராக இருந்தார் கூட ஒரு பொதுவான நபராக இருந்து ஒரு சபையை நடத்தி செல்வது என்பது அந்த பதவிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கௌரவம். ஆனால் நேற்று அப்துல் கலாம் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுவதற்காக நடத்தப்படுகிற ஒரு கூட்டத்தில் ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து அரை மணி நேரம் கவிதை பாடுகிறார். அவருக்கு ஏதாவது தார்மீக கடமை இருக்கிறதா? அவருக்கு ஏதாவது தார்மீக பொறுப்பு இருக்கிறதா? அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்திற்கான கௌரவத்தை அவர்கள் இடத்தில் கொடுத்தாரா? யோசித்து பாருங்கள். சரி, எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் சொல்றீங்க இல்லையா, எதிர்கட்சியில முன்வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் அந்த இரங்கல் தீர்மானத்தில் ஒரு 2 வார்த்தை பேசினால் இவர்களுடைய ஜனநாயக பண்பின் மீது என்ன இடி விழுந்து விடுமா? அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு புகழ்மொழிகளை கேட்பதில் மிகுந்த விருப்பம் உண்டு, அது அவர் விருப்பம், அதை பற்றி நான் வந்து குறை சொல்லவில்லை. ஆனால் தான் ஒரு ஜனநாயகவாதி என்கிற அந்த புகழை அவர் ஏன் ஒருபோதும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நேற்று நிறைய பேசிட்டோம். நீங்க சொல்றதுல இருந்து என்னோட கேள்வி என்னன்னா, சபாநாயகர் மரபை மீறுகிறார், தார்மீகத்தை இழக்கிறார், ஆளுங்கட்சி இழக்கிறதுக்காக உங்களுடைய தார்மீக கடமை நீங்க இழக்கணும். இது தார்மீக மீறலே இல்ல. ஏன் சொல்றீங்க? 23 பேரை வச்சு ஒரு ஸ்ட்ரெngth இருக்கு. அதாவது அந்த ஸ்ட்ரெngthஐ முறையாக பயன்படுத்துறீங்களா? இது ஏன் வந்து தனிநபர் மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார் என்றால், அதிமுகவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு மதுவிலக்கு கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய எரியும் பிரச்சனையாக இன்றைக்கு மது பிரச்சனை மாறி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இவ்வளவு நாளைக்கு பிறகு ஒரு சட்டசபை கூடுகிற போது தமிழ்நாட்டினுடைய ஒரு முதன்மையான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்து பேசுவோம், அதற்கான ஒரு மசோதாவை கொண்டு வருவோம் என்று ஒரு எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் அவர் கேட்டால் அது என்ன தார்மீகத்தை மீறிய செயலா? இல்ல, அது தார்மீகத்தை மீறிய செயல் அல்ல. நீங்க தனிநபர் தீர்மானம் கொண்டு வர்றீங்க, அது முறையாக செயல்படலன்னு ஒரு சர்ச்சை எழுகிறது, அதில் உங்கள் பக்கம் நியாயம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். தனிநபர் தீர்மானத்தை கொண்டு சட்ட விதிகள் இடம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ற வார்த்தை சரின்னு எடுத்துக்கொண்டாலும் அந்த ஆப்ஷன் மறுக்கப்படுதுன்னா அடுத்த கட்டமாக பிற கட்சிகளோட சேர்ந்து ஒரு கவனீர்ப்பு தீர்மானத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை பயன்படுத்தாம வெளியே போயறது தார்மீகத்தை மீறதாக இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, எதிர்ப்பை தெரிவிப்பது என்பது வெளிநடப்பும் அதில் ஒரு பகுதி. வெளிநடப்போட வந்துறீங்களே, அங்க எந்த விவாதத்தையுமே நடத்த முடியவில்லை. பேச ஆரம்பித்ததும் ஆளுங்கட்சியினர் வந்து இவர்கள் மீது வன்முறையான சொற்களை பயன்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இருப்பதிலேயே வெளிநடப்பு ஒன்றுதான் அங்க செய்யக்கூடிய தீர்மானம் கொடுக்குறீங்க. என்னங்க, இதெல்லாம் தெரிஞ்சுதானே ஏற்கனவே தீர்மானம் கொடுக்குறீங்க. அதாவது
ஜனநாயகத்துல நம்பிக்கை தாங்க ஆதாரம். அந்த நம்பிக்கையை பாதியில் ஏன் விடுகிறார்கள்ங்கறத கேள்வி. நேற்று வரைக்கும் இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள். இதே தொலைக்காட்சியில நீங்க சட்டசபை கூறதுக்கு முன்னாடி என்ன விவாதம் நடத்துறோம்? சட்டசபை எப்படி நடக்கும், ஒழுங்கா நடக்குமா, ஜனநாயகபூர்வமா நடக்குமா, மரபுகளின்படி நடக்குமா அப்படின்னு எல்லா தொலைக்காட்சியும் விவாதம் நடத்துறோம். ஆனா அப்படியெல்லாம் எந்த மரபை பற்றி நாங்க கவலைப்பட மாட்டோம். இரங்கல் திருமணமா இருந்தாலும் புகழ்மாலை சுட்டுவோம், இல்ல சொல்லி முடிச்சிடறேன், புகழ்மாலை சுட்டுவோம். இப்படி ஒன்னே மீறப்ப எந்த நெறிமுறையும் பின்பற்றாத ஒரு சட்டசபையில் வெளிநடப்பை தவிர வேறு எந்த வழியுமே இல்லை. எதிர்க்கட்சிகள் ஜனநாயக சட்டமன்ற ஜனநாயகத்தில் நம்பிக்கை இழந்து விட்ட போக்கில் தான் இருக்கிறது அப்படின்னு மனுஷபுத்திரன் சொல்றாரு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் அதை சொல்லி தான் வெளிநடப்பு செஞ்சாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருப்பதால் திராவிட முன்னேற்ற கழக தனிப்பட்ட கோரிக்கை அப்படின்னு பார்க்கிறதா, இல்ல ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கு இங்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற கோரிக்கை சரின்னு எடுத்துக்கிறதா? அப்படி இல்லை, ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கே வாய்ப்பு இல்லாத சட்டமன்ற நடக்கத சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு 110 அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க பேசுவதற்கான வாய்ப்பு கேட்டிருக்காங்க. பேரவைத் தலைவர் சொல்லியிருக்கிறாரு 110 முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 110 முடிச்ச உடனே சம்பந்தப்பட்ட அந்த எந்த மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி அறிவிச்சாரோ அந்த மருத்துவக் கல்லூரிக்கான அந்த துறை அந்த மாவட்டத்துடைய அமைச்சரை நன்றி சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற தலைவர்களை நன்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேசுவதற்கான வாய்ப்பு திமுகவுக்கு கொடுக்கணும். ஆனால் திமுக இந்த அறிவிப்பின் மீது நன்றி சொல்லி முடிப்பதற்கு முன்பாக இவர்கள் நேரம் கேட்கறாங்க. நாங்க பேசிதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதற்கு மாண்புமிகு அமைச்சர் நன்றி சொல்ல போறாங்க, எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற தலைவர்கள் நன்றி சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதாவது எனக்கு சில கேள்விகள் எனக்கு சில கேள்விகள் சட்டமன்றத்துல லாசர் இருந்திருக்காரு, கதிரவன் இருந்திருக்காரு, நம்ம கேட்கலாம். சட்டமன்றத்துல இன்னைக்கு நடந்ததை பத்திரிகையில பதிவாக வச்சு நான் உங்ககிட்ட பேசுறேன். நடந்த நிகழ்வையும் நான் கேட்டுதான் உங்ககிட்ட பேசுறேன். நான் இல்ல, நீங்க ஐசோலேட்டடா ஒரு இன்சிடென்ட் சொல்றீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, எல்லா எதிர்க்கட்சிகளும் அந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எங்களுக்கு பேச அனுமதி மறுக்கப்படுகிறது, நாங்க பேசினா ஒருவர் எந்திரிச்சு பேசினா குறைந்த வச்ச 10 அமைச்சர் அப்படி எல்லாம் சொல்லும் போது ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கையை நீங்க கன்ஃபைன் பண்ணி பாக்குறீங்க? நீங்க ஒரே நிமிஷம், நான் எல்லா கட்சிகளுக்கும் நான் சொல்றேன். நீங்க திரு தியாகச்சம்பல் அவர்களும் சட்டப்பேரவையில பத்திரிகையாளர்களா இருந்து அங்க அவை நடவடிக்கை கவனிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு கூட்டத்தொடர் முடிந்த போதும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் பிரதான எதிர்க்கட்சியிலிருந்து சிறிய கட்சிகள் வரை யார் யார் எவ்வளவு நேரம் இந்த கூட்டத்தொடரில் விவாதித்தார்கள், எவ்வளவு நேரம் பேசினார்கள், எத்தனை நிமிடம் பேசினார்கள், எத்தனை கேள்வி எழுப்பினார்கள், எத்தனை துணை கேள்வி எழுப்பினார்கள், அத்தனையும் அறிவிக்கப்படுகிறது. அதில் அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கட்சி இடம்பெறவில்லையா? செய்தி சேகரிச்சு செய்தியாளராகவே இந்த கேள்வி உங்களை கேட்கிறேன். கொடுக்கப்பட்ட நேரம் தான் மினிட் ஆயிருக்க ஒழிய அவர் பேசி நேரம் மினிட் ஆகிறது இல்லங்க. எத்தனை குறுக்கீடுகள் உள்ள இருக்கு, எத்தனை அமைச்சர்கள் குறுக்கிட்டாங்க, அதாவது அமைச்சர்கள் சொல்லக்கூடிய சம்மப்பு பதிலுரையை சேர்த்து சம்ம பதிலுரை மட்டும் தான் இங்க பதிவாகுது ஒழிய ஒரு உறுப்பினர் பேசும்போது அமைச்சர் குறுக்கிட்டு பேசின எந்த பதிலுரையும் தெரியல. நீங்களே ஒத்துறீங்க, பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனா அதுல எத்தனை அது உங்களோட உரிமை தானே. அதாவது இரண்டு கட்சிகளுமே, எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும், ரெண்டு கட்சிகளுமே ஒரு கருத்து மோதல்கள் இல்லாம ஒரு கருத்து மோதல்கள் இருக்கலாம். ஆனா ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் குற்றம் சாட்டுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதால் தான் இருவருக்கும் அங்க தேமுதிக கம்யூனிஸ்ட்காரங்க கூட அப்பப்ப வந்துட்டு போறாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு திமுகவுக்கும் இவங்களுக்கு ஒரு தேமுதிகவுக்கு ஒண்ணுன்னா அதிமுகவை குறை சொல்லணும், ஃபர்ஸ்ட் எதாவது சொல்லிட்டு அவங்க வெளியே போகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வராங்க. நான் கேட்கிறேன், மக்கள் பிரதிநிதியா நீங்க வந்திருக்கீங்க, நீங்க மக்கள் பிரதிநிதியா வந்தபோது ஆளுங்கட்சிக்காரங்க ஏதோ உங்களை வேண்டாம் வெறுப்பா பேசுறாங்க, இருக்கட்டும். ஆனா பப்ளிக் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன நீங்க பண்றீங்க? உங்க பிரகாரம் கெட்டவங்க விடுங்க. நீங்க உங்களுடைய தார்மீக ஜனநாயக ரீதியான கடமை ஆற்றுறீங்களா? அவங்க ஏதோ சொல்றாங்க, நாங்க சட்டப்படி வெளியே கதிரவன் மக்கள் பிரதிநிதியாலும் அவர்களும் மனிதர்கள் தான்.
நீங்க அதிமுக உறுப்பினர்கள் எழுந்த உடனே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இப்படி எல்லாம் மோசமாக இருந்தது, இந்த தலைவர் எல்லாம் இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளா இருக்காங்கன்னு அந்த சப்ஜெக்ட்டுக்கே சம்பந்தம் இல்லாம பேசிட்டு விஷயத்துக்குள்ள வரும்போது அது provoking speech என்ன ஒரு சொல்றேன்னா, அவங்க ஆட்சி காலத்துல இருந்த நன்மையை அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன இப்ப இருக்க ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல நீங்க இவ்வளவுதான் பண்ணிருக்கீங்க, எங்க அம்மா இவ்வளவு பண்ணிருக்கு அப்படின்றது அந்த டீடைல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. இவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. என்னுடைய கேள்வி என்னன்னா, இது இரு அரசுகளுடைய முந்தைய அரசும் இந்த அரசுடைய சாதனை ஒப்பீட்டில் சர்ச்சை வருதா இல்ல தனிநபர் தாக்குதல் சர்ச்சை வருதா? சாதனை ஒப்பீட்டிலையும் பிரச்சனை இருக்குது, தனிநபருடைய பிரச்சனையிலையும் அங்க எழுகிறது. நாங்க ரெண்டையும் வரக்கூடிய பாதிப்பு என்ன, இதனால வர்ற பாதிப்பு என்ன, அதாவது மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் முழுமையாக கொண்டு செல்வது சட்டமன்றத்தினுடைய ஜனநாயக கடமை என்பது குறையுது. அது மக்கள் கருத்து பிரச்சனைகள் அங்கு வாதிக்கிறதுக்கு தான் அந்த மன்றம். இது தனிநபருடைய விருப்பு வெறுப்புகளை சாதனைகளை மட்டும் அவங்கவங்க சாதனைகளை மட்டும் சொல்லுவதுங்கிறது அது பொருத்தமாக இருக்காது. உதாரணத்துக்கு இன்னைக்கு மது ஒழிப்பு சம்பந்தப்பட்டதுல நாங்க ஒத்திவைப்பு தீர்மானமும் கொடுத்தோம், இதுவும் கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொடுத்தோம். அதனால நாங்க எங்களுடைய கருத்தை சொல்றப்ப மறுத்தாரு சபாநாயகர். நாங்க எங்களுடைய ஆட்சேபனையை சொல்லிட்டு வெளிநடப்பு செய்துட்டு எங்களுடைய கருத்தை பிரஸ்ல சொல்லிட்டு பழையபடி உட்கார்ந்து இந்த மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தை நாங்க துவங்குறோம், பேசணும். ஆனா என்னன்னா, அரசு தரப்புல என்ன செய்யறாங்கன்னா, ஒரு விமர்சனம், அரசின் மீதான ஒரு விமர்சனத்தை அவர்கள் விரும்பவில்லை. உதாரணத்துக்கு விவசாயிகள் தற்கொலை செய்து நடந்துகிட்டு இருக்கு இந்திய நாடு முழுவதும், தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. தஞ்சாவூர்ல 2, திருவாரூர்ல 2, தஞ்சாவூர்ல 1, தேனியில உப்புக்கோட்டையில 1 நான் சொல்றப்ப இல்லன்னாங்க. நடந்திருக்கிற விவரங்களை சொன்னா ஆதாரத்தை கொடுங்கங்கறாங்க. ஆதாரத்தை கொடுங்க, ஒரு விஷயத்தை சொல்ற ஆதாரத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆதாரத்தை தர்றோம்னு சொன்னாச்சுன்னா காலையிலேயே கொடுக்கணுங்கிறாங்க, இன்னும் காலையிலேயே கொடுக்கணுங்கிறாங்க. கடந்த வறட்சி காலத்துல 13 பேர் தமிழ்நாட்டுல இறந்தாங்க. தமிழ்நாட்டுல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இது சம்பந்தமா சட்டமன்றத்துல பேசுறப்ப நான் தான் பேசினேன் அந்த பிரச்சனையை, அந்த மானிய கோரிக்கையின் மீது. யாருமே இறக்கலன்னாங்க. நான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில எஃப்ஐஆர் ஆன அந்த காப்பியை காட்டின சட்டமன்றத்தில் ஒண்ணுமே நடக்கவே இல்லை, நிவாரணமே தர முடியாதுன்னு சொன்னவங்க கடைசியில் அந்த 13 பேர் இறந்ததை ஏற்றுக்கொண்டு 3 லட்சம் ரூபாய் மேலுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்றைக்கு கூட மாண்புமிகு அமைச்சர் விவசாய அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 2011 இருந்து இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் விவசாயிகள் தற்கொலையை செய்யல ஸ்டேட்மெண்ட் எடுத்து, அதாவது அந்த அத்தாட்சியோட காமிக்கிறார். இல்ல எனக்கு வரக்கூடிய சந்தேகத்தை அடிப்படையில் இந்த கேள்வி கேட்கிறேன். சட்டமன்றம் என்பது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏரியா, உடனடியாக அது ரெக்கார்ட்ல பதிவாயிரும், காலத்துக்கு அது அந்த பேச்சு என்பது அங்க இருக்க போகிறது. அப்ப அரசு மீது ஒரு விமர்சனம் நீங்க வைக்கிறீங்க போது ஆதாரத்தோட வைங்க, ஆதாரத்தை முன்கூட்டியே கொடுங்கன்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்கு? ஆதாரத்தை நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஆதாரத்தை நம்ம கொடுக்கிறப்ப அந்த ஆதாரத்தின் அடிப்படையான விவாதத்துக்கு, உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு நான் போக்குவரத்து மானிய கோரிக்கையின் மீது பேசுறப்ப வெள்ளூர் மாவட்டத்துல லஞ்சம் வாங்கப்பட்டது சம்பந்தமான ஒரு எஃப்ஐஆர் காப்பி, அதை நான் இந்த சட்டமன்றத்தில் பேச போற இந்த மானிய கோரிக்கைன்னு சபாநாயகர்கிட்ட நான் முதலே கொடுத்துட்டேன். ஆனா பட் அந்த இடத்துக்கு வரவிடாம என்னுடைய நேரத்தை முடிஞ்சு போச்சு உட்காருங்கட்டாங்க. அப்படின்னா எப்படி அந்த கருத்துக்களை அதை அனுமதி கேட்கணுங்கிறாங்க, அனுமதியை கொடுத்துட்டா அதை என்ன செய்யறாங்கன்னா அந்த நேரம் வருகிற பொழுது அது அரசின் மீதான விமர்சனம் தடுத்தா எப்படி ஜனநாயகபூர்வமா பதில் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம் நிகழ்வது என்பது ரொம்ப வாடிக்கையான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. சிறந்த நிர்வாகத்தின் வெளிப்பாடுன்னு சொல்லப்படுது, நிர்வாகத்தின் மோசமான வெளிப்பாடுன்னு சொல்லுது. நான் அந்த டிஸ்கஷனுக்குள்ள போகல. ஆனால் இது போன்ற மாற்றங்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு அச்சத்தை வழங்கி இருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு சொல்லக்கூடிய ஆரோக்கியமான விமர்சனங்கள் கூட அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் அவர் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் சொல்றாங்க. இது நீங்க எப்படி பார்க்க? தவறான செய்தி. அதாவது இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுல முதலமைச்சராக அம்மா இருக்காங்க. அவங்க அம்மாவை தலைவரா மட்டும் பார்க்கல, ரொம்ப பக்தியா பார்க்கறாங்க. அதுல ஒன்றும் மாற்று கிடையாது. அவங்க அவங்கள ஒரு தெய்வமா கூட பார்க்கறாங்க. ஆனா அப்படி உட்கார்ந்தவங்க பயந்துக்கிறாங்கன்னு அர்த்தமா? மரியாதை கொடுத்தா அதுக்கு பயம்னு அர்த்தமா? அவங்க மரியாதை, அது தனிப்பட்ட ஒரு அமைச்சரா உங்க துறையில நீங்க சரியா செயல்படல, ஒரு எதிர்கட்சிக்காரங்க குற்றம் சுமத்துறாங்க, குறைகளை சுட்டி காட்டுறாங்கன்ற நிலையில் ஒரு அச்சம் ஏற்படுது. அதனால அவங்களை குறையே சொல்ல விடாம செய்யறாங்கன்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்ல இல்ல, அதாவது அப்படி பார்த்தா இன்னைக்கு சுபதங்கவலன் பேசினாரு. அவர் முன்னாள் அதே வீட்டு வசதித்துறை அமைச்சர். அவர் சொன்னார்,
அவருக்கு கருத்துக்கு அவங்க இப்ப இருக்க வீட்டு வசதி அமைச்சர் இன்னைக்கு பதில் சொன்னார். இப்ப இது ஒரு ஆரோக்கியமான இல்லையா? இன்னைக்கு நடந்துச்சு. அவர் திமுக ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தார். இந்த சேம் அதே இன்னைக்கு இருக்க அமைச்சரா அவர் பேசினாரு, அதுக்கு தந்து இவரும் பதில் சொன்னார். இது ஆரோக்கியமா தான். யாரும் அமைச்சர்கள் யாரும் அப்படி யோசிக்கலையே. அப்படி என்னமோ நம்மளை சிரமப்படுத்துறாங்க, அம்மா தான் எல்லாம் பவர் எடுத்துக்க, அப்படி யாரும் நினைக்கலையே. நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க, அப்படி கிடையாது. அப்ப அது கற்பனையா தெரியும். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா ஒரு சட்டசபையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவாதத்தையும் ஜெயலலிதா அவர்களே நடத்தினாங்கன்னா அப்பதான் இவங்க நம்ம சொல்றதை ஏத்துப்பாங்க போல இருக்கு. அதாவது ஒரு வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஊதி கேள்வி கேட்டா கூட அதுக்கு ஜெயலலிதா தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற லெவல்ல, முதலமைச்சர் தான் பதில் சொல்லணுங்கிற லெவல்ல இவர் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம என்ன இல்ல அவர் என்னன்னா ஒரு அமைச்சருக்கு பதில் சொன்னார்னாலே அங்க மிகப்பெரிய டெமோக்ரஸி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, இவ்வளவு திட்டங்களை, ஒவ்வொரு துறை சார்ந்த திட்டங்களையும் முதலமைச்சரே ஏன் அறிவிக்கிறார்? அமைச்சர்கள் ஏன் சுதந்திரமாக பதில் சொல்ல மறுக்கிறார்கள்? ஏன் பேச மறுக்கிறார்கள்? நீங்க பாருங்க, கேள்விகள் எழுப்பப்படுது. என் கேள்வி எது கதிரவன் என்ன கேட்டேன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அச்சத்தின் காரணமாக கேட்கறாங்கன்றத நான் இப்படி பாக்குறேன். தங்கள் துறை சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்றத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கணும். ஒருவேளை முதலமைச்சர் அன்றைக்கு அவையில் உட்கார்ந்து இருந்தாலோ இல்ல இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு தகவல் போகத்தான் போகிறது. தங்களை சிறந்த நிர்வாகிகள், சிறந்த அமைச்சர்களாக முதலமைச்சர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார்கள். அதனால விமர்சனங்களை அவர் எதிர்கொள்ளவில்லை அப்படின்னு இருக்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா பாருங்க. இப்ப அமைச்சர்களுடைய மாற்றத்தை பத்தி நீங்க கேள்வி கேட்கிறீங்க. பொதுவாகவே அமைச்சரவை மாற்றம் தமிழ்நாட்டில், இது இந்தியாவில் மட்டுமல்ல, மத்தியிலும் சரி பல மாநிலங்களிலும் சரி, ஏதாவது ஒரு அமைச்சரின் மீது வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு வருகிறது அல்லது அவர்களை ஒட்டி ஒரு சர்ச்சை வருகிறது, அதனால் அந்த அமைச்சர் மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வருகிறது என்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் இந்தியா முழுக்க அமைச்சரவை மாற்றங்கள் அரிதாக நடந்திருக்கிறது. ஆனால் எந்த அமைச்சர் எப்போது வெளியேற்றப்படுவார், யார் உள்ளே வருவார்கள், அப்படி வெளியேற்றப்பட்ட எந்த அமைச்சர்கள் தொடர்பாகவும் யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஒரு டெமோக்ரஸில நமக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? உரிமை இருக்கா இல்லையா? அமைச்சரவை மாற்றங்களை செய்யறதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே இல்ல. அமைச்சரவை மாற்றம் தான் ஒரு மர்ம ஆட்சியாக அமைச்சர்களுடைய சட்டமன்றத்துக்குள் இருக்கும் நடவடிக்கைகளை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்திற்கு அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு கோணங்கள் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய கோணம் இல்ல, அமைச்சர்கள் மாற்றம் நீங்க ஒரு முதலமைச்சருக்கு அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு முதலமைச்சர் புதிதாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக நியமிப்பதும், அவர் மீதான அவருடைய நேரடி விசாரணையில், ரகசிய விசாரணையில் சில தவறுகள் நடந்திருக்குது அல்லது தனக்கு இவர் தன்னுடைய நோக்கத்தையும் தன்னுடைய லட்சியத்தையும் இந்த அரசனுடைய நடவடிக்கைகளுக்கும் தவறாக முரணாக நடக்கிறார் என்று சொன்னால் மாற்றி அமைப்புக்கான அதிகாரம் அவருக்கு இருக்கு, அதை அவர் செய்கிறார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாக இன்னைக்கு அண்ணா திமுக எடுத்துங்க, இவர் சொல்றதுல ஒரு விதத்துல இவர் என்ன சொல்றாரு, அடிக்கடி மாத்துறாங்க, அது எதுக்காக மாத்துறாங்க, ஏன் மக்களுக்கு சொல்லல அப்படின்னாரு. இன்னைக்கு திமுகவில் 5 ஆண்டுகள் அமைச்சராக இருந்துட்டா பெரும்பாலும் 1-2 பேர் தான் மாத்துறாங்க. அவர் கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதிமுக பொறுத்தவரை ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் கண்காணிக்கிறாங்க, நமக்கு இந்த பதவி நிரந்தரமானது இல்ல, நம்ம தப்பு செஞ்சோமோ, நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சோம்னா அடுத்த நிமிஷம் இந்த பதவி அச்சத்தின் காரணமாகவே அவர்கள் நேர்மையாக, நியாயமாக, ஒழுங்காக செயலாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திமுகவுல ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அங்க அமைச்சர், ஒவ்வொரு மந்திரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்க யாரும் அசைக்க முடியாது, தப்பு செஞ்சிருக்காங்க, அதனால நடவடிக்கை எடுக்கப்படுறாங்க. கடைசி நேரம் கொஞ்சம் வேல்முருகன் நீங்க பேசலாம். மனுஷபுத்திரன் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, சட்டமன்றத்துல தான் வாய்ப்பு இல்லைன்னா இங்கே ஒரு பேசணும் இல்ல, அவர் பேசணும் சார், பேச விடுங்க, சுருக்கமா முடிங்க. மந்திரி சபை அமைச்சர்கள் எல்லாம் இல்ல, சட்டமன்ற மாதிரி இங்க மாத்த வேண்டாம், சட்டமன்ற மாதிரி இதை மாத்த வேண்டாம், இது நேர்பட பேசாம பேச விடுங்க. மனுஷபுத்திரன் கொஞ்சம் ரொம்ப சுருக்கமா முடிங்க. அமைச்சரவையில் மாற்றம் என்பது முதலமைச்சருடைய உரிமை, அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அடிக்கொரு தடவை அமைச்சர்களை மாற்றுவது என்பது ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள அந்த அமைச்சர்களின் மீது திடீர் இப்ப இந்த 4-5 வருஷ காலத்துக்குள்ளேயும் எத்தனை தடவைங்கிறத எண்ண முடியாத அளவுக்கு அமைச்சர்கள் மாற்றம் என்பது
அது முதலமைச்சருடைய உரிமையாக இருந்தாலும் கூட அந்த மாற்றம் குறித்து மக்கள் மத்தியில சட்டமன்றத்தில் இருக்க எங்களை மாதிரியானவர்களுக்கு ஒரு சந்தேகமும் இது என்ன இப்படி நடக்குது ஜனநாயகம் நடக்கையோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம். அமைச்சரவை மாற்றம் பத்தி டிபேட் இது இல்ல. நம்ம நேரம் கடந்து போயிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. ஆனா இது சட்டமன்றமா மாத்தாதீங்க தயவு செய்து. மீண்டும் ஒரு நேர்பட பேசுகிறேன். சந்திக்கலாம். எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு